மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் ஏறக்குறைய 90% சக்சஸ் தான். அவங்க நினைச்ச மாதிரியே வேலையை முடிச்சிருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்காத விஷயம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ் அண்ட் ஹிஸ்புல்லா இந்த ரெண்டு தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக தான் தொடங்கிய போரில் ஏறக்குறைய ஒரு வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஈரான் இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் செய்தி. இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடைய தலைவரோ இல்லாட்டி ஹமாஸில் ஏதாவது நடந்துச்சுனாலோ இல்லாட்டி காசாவில் ஏதாவது நடந்துச்சுனாலோ இங்கே நம்ம ஊரில் அதற்கு ஆதரவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. இதில் சிக்கலான விஷயம் அவங்களுக்கு கிடையாது, நமக்கு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுடான உறவு இருக்கு இல்லையா, இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்துக்கு என்னதான் பிரச்சனை, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்போ சண்டை போடுறானுங்க, இந்த கேள்வி பொதுவாக எல்லார் மட்டத்திலும் உருவாகுது. இதற்கு சரியான பதில் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வரலாறு தேடணும், இல்லாட்டி அந்த பகுதியில் கூடிய புவியியல் ரீதியான பிரச்சனைகள் தெரியணும், இல்லாட்டி அங்கேயே இருக்கக்கூடிய பவருக்கான சண்டைனா தெரியணும், இல்லாட்டி மதத்தின் காரணமாக அவங்க எப்படியான விஷயங்கள்ல மாறுபட்டு நிற்கிறாங்கன்னு தெரியணும். எனவே மதம் உள்ள நிற்கிது, வரலாறு நிற்கிது, அதற்கான வழி சேர்ந்தே நிற்கிது, அங்கே பவருக்கான சண்டையும் இருக்குது, அதுக்கப்புறம் நிலங்களுக்கான உரிமைகள் இருக்குது. இந்த விஷயங்களால இந்த சண்டை கடந்த 3000 ஆண்டுகளாக போடப்படுது. அதாவது மனிதனால் ஒரு சண்டை ரொம்ப வருஷமா போடப்படுது ஒரே ஒரு காரணத்துக்காக. அப்படின்னா இந்த இஸ்ரேல், முக்கியமாக ஜெருசலம், இந்த பிராமிஸ் லேண்டுக்காக இந்த 3 மதங்கள், கிறிஸ்தவம், இஸ்லாம், அந்தபடி யூதர்கள், இந்த 3 பேரும் இந்த ஒரே ஒரு லேண்டுக்காக சண்டை போடுற நம்மளால பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல், இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல், இதற்கு முக்கிய காரணமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது வரலாற்று ரீதியான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த எல்லா மதங்களுமே நம்ம ஆப்ரஹாமிக் மதங்கள்ல சொல்றோம். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, வரலாற்று ரீதியாக ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 1000 வருடங்களுக்கு பின்னோக்கி போனான்னு வச்சுக்கோங்க, அங்கே இந்த இடத்துல, அதாவது ஜெருசலம் இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் இருக்குல்ல, இந்த பகுதிகளை, தற்போது இஸ்ரேல் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் தான் ஆபிரகாம் தன்னுடைய கடவுள் நம்பிக்கையே அதன் அடிப்படையான விஷயங்களை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஐசேக் வராரு, அதுக்கப்புறம் ஜாக்கப் வராரு. இதுல இவங்களுடைய வழித்தோன்றல்கள், அவங்களால் உருவாக்கப்பட்ட மத நம்பிக்கைகள், அதன் வழி உருவான மதங்கள், இந்த மதங்கள் தான் இங்க நிற்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள், இந்த 3 பேர் வச்சுக்கோங்க. இதை மிகவும் இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, ஆபிரகாமிக் மதங்கள் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது மனைவி இங்கே ஹாகர், ஆனா முதலாவது மகன் யாருன்னா ஐசக். ஏன்னா சாரான்றவங்க அங்கே வேலை பார்த்தவங்க, அவங்கள பின்னாடி குழந்தையின்மையினால அவங்க கல்யாணம் பண்ணிப்பாரு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதன் பின்னாடி 2 வருஷத்துல இவங்களுக்கு யாரு, மூத்த மனைவிக்கு குழந்தை பிறந்துடும். அந்த மூத்த மனைவிக்கு பிறக்கிறாங்களே அது இஸ்மாயில். அந்த இஸ்மாயில் வழியாக உருவாகக்கூடிய அந்த சந்ததியினர் தான் பின்னாடி இஸ்லாம் உருவாகுது. இந்தபடி என்ன அப்படின்னா, அந்த சாரா வழியாக ஐசக், ஐசக் வழியாக டேவிட், அதுக்கப்புறம் அது வழியாக இவர் ஜீசஸ் வந்துடுறாரு. இந்தபடி ஜீசஸ் வரும்போது அந்த பக்கம் டேவிட் வழியா என்ன ஆயிரும் அப்படின்னா, இங்க யூதர்கள் தங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பின்தொடர ஆரம்பிச்சிடுறாங்க. எனவே இந்த 3 மதங்களுமே ஆபிரகாமிக் மதங்கள் சொல்றதுக்கு இதுதான் காரணம். எனவே இது அடிப்படையில் ஒரு பங்காளி சண்டை தான். இது வரலாறு. இப்ப நவீன காலத்துக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதிகளை 1917களை பால்ஃபோர்ட் டிக்ளரேஷன் ஒன்று உருவாகும். அதாவது பிரிட்டிஷ் அந்த காலகட்டத்தில் இந்த பாலஸ்தீன், ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீன், எது ஒட்டமான் சாம்ராஜ்யம் அது பாலஸ்தீன் அழைக்கப்படுது. இந்த ஒட்டுமொத்த பாலஸ்தீன் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் போது அதில் ஒரு பகுதியாக, இவங்களுடைய முதல் பகுதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அந்த பிராமிஸ் லேண்ட் இருக்கு, அதை யூதர்களுக்கு ஒதுக்கணும். ஆனால் அந்த இடத்துல போதுமான யூதர்கள் கிடையவே கிடையாது. பாலஸ்தீனத்தில் ஓரளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, பரவலாக இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சமாக இருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுக்கான இடத்தை பிரிட்டிஷ்ட கோரிக்கை வைப்பாங்க. இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சாதுரியம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு தான் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறது மூலமாக நம்மளால நம்ம நீண்ட கால தேவையை அடைய முடியும்னு இங்கே யூதர்கள் நினைக்கிறாங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நீண்ட கால தேவை எங்கேருந்து வருது அப்படின்னா, இதற்கு முன்பு எசரியன் எம்பையர் ஆகட்டும், இல்லாட்டி பாபிலோனியன் எம்பையர் ஆகட்டும், இல்லாட்டி பெர்ஷியன் எம்பையர், இப்போ ஈரான் தாக்குறான் இல்லையா, அவங்க சொல்லுவாங்க ஏறக்குறைய 5000 வருஷத்துக்கு மேலே நாங்கள் என்ன மாதிரி தாக்குதல் நடத்தணுமோ அதை இப்போ நாங்கள் தாக்குதல் நடத்துறோம்னு. அதான் பெர்ஷியன் எம்பையர், அதுக்கப்புறம் ரோம் எம்பையர், அதுக்கப்புறம் ஒட்டமான் எம்பையர். இந்த எல்லா காலமுமே யூதர்கள் ஏதோ வகையில் அடக்குமுறை இல்லை ஒடுக்குமுறை அதற்கு ஆட்படுறதுனால இந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாங்க. நடந்து யூரோப்பில் தான் அதிகமாக இருப்பாங்க. எப்படி ஐரோப்பிய நாடுகளில் பரவலாக இவங்க இருப்பாங்க. முக்கியமாக ரஷ்யா, அதுக்கப்புறம் போலாண்டு, இந்த இடங்கள்லாம் பெரிய லெவலில் அவங்க குடியிருப்புகள் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எல்லா காலமும் எதை தேவை இருக்குன்னா, இந்த இஸ்ரேலை நோக்கி நகர்வு இருக்குல்லையா, இதன் மீது ஒரு தீவிரமான தேடல் இருக்கும். பட் ஒரு வடிவம் உருவாகவே இல்லை. இந்த வடிவம் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த 1917களில் இவங்க எப்படி வெற்றிகரமாக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க தெரியும். அது என்ன அப்படின்னா, இதற்கு மிக முக்கியமான புள்ளியா இருக்கிறது அப்படின்னா, இப்பதான் நமக்கு பவர் அண்ட் ரிலிஜன் வருது. அதாவது இதுக்கு முன்னாடி வரலாறு பார்த்தோம், இப்பதான் மதமும், அதுல முக்கியமாக இந்த அதிகாரம் இருக்குல்ல, இது ஏன் தேவைப்படுது யூதர்களுக்கு அப்படின்னா, 1897களில் முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. அதுதான் பின்னாடி இப்போ
வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கான இயக்கம். இந்த இயக்கத்தை தொடங்கினவர் வந்து தியோதர். இவர் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். இவர் எதனால தொடங்குவார் அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு தொடர்ந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒடுக்குமுறை இருக்கதான் செய்யும். என்ன மாதிரியான ஒடுக்குமுறைனா, அவங்க நிறைய இடங்களில் லேண்ட் வாங்க முடியாது, நிறைய இடங்களில் இவங்களுக்கு எதிரான ஒரு சட்டங்கள் இருக்கும், வரலாறும் தொடர்ந்து இவங்க ஒடுக்கப்பட்டவங்களா இருக்காங்க. எனவே இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுக்கான ஒரு நிலம் ஒன்று தேவை. அந்த நிலம் எது உலகம் முழுவதும் பார்க்கும்போது அவங்க ஜெருசலம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்த பகுதி தான் நம்மளுடைய பூர்வீகம், அந்த இடத்துக்கு மீண்டும் போகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வைப்பார். இது முக்கியமாக வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரான்ஸ்ல தீவிரமாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு போராட்டம் இருக்கும், தொடர்ந்து அவங்க கொலை செய்யப்படுவாங்க. அவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வுக்கு காரணமே அந்த நேரத்தில் இவங்க சார்ந்த ஒரு நபர் குற்றம் செஞ்சிருவாரு. எல்லா நேரமும் என்ன நடக்கும்னா, யூதர்கள் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு தப்புன்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த யூதர்களும் அப்படிதான் அப்படின்னு ஒரு மைனாரிட்டி இருக்கிறனாலேயே இவங்க மீது தாக்குதல் நடத்தப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க எல்லா காலமும் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள படிச்சுப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமானது, இவங்க பேங்கர், இந்த ஃபைனான்சியல் விஷயம் இல்லையா, வட்டிக்கு விடுறது ஆரம்பிச்சு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லையா, இதுல தீவிரமாக ஈடுபடக்கூடிய நபர்கள். எனவே இவங்கள்ட்ட அந்த மணி புழக்கம் இருக்கு இல்லையா, அதை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வேலையிலே அதிகமாக ஈடுபடுறதும், இன்னொரு கூட கல்வி இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு விஷயங்களால தான் எல்லா காலமும் இவங்க ஏதோ வகையில் மற்ற நபர்கள் இவங்க ஆபத்தானவன்னு கருதப்படுவாங்க. இந்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் யூதர்களுக்குன்னு தனி இடம் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி ஊருக்கு வெளியே காலனிகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அங்கேயுமே காலனிகள் இருந்தது. அதாவது தனிப்பட்ட குடியிருப்புகள் இருக்கும், வேற எங்கும் பொது இடத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கும் தனி இடங்கள்ல தான் வாழ்வாங்க, அவங்களுக்கும் தனி சட்டங்கள் இருக்கும், அவங்க நிலங்கள் வாங்குறதுல இல்லை ஒரு பெரிய தடை இருக்கும். அது தவிர படிப்பு முன்னேறது இந்த மாதிரி விஷயங்களும் பெரிய தடை இருக்கும். இதனால தான் இந்த இயக்கம் இருக்கு இல்லையா, இந்த இயக்கம் உருவாகி தங்களுக்கான ஒரு நாடுன்னு உருவாகணும் அப்படின்னு இருக்கும். ஏன்? மதத்தின் அடிப்படையில் தாங்கள் ஒடுக்கப்படுறதுனாலேயே மதத்தின் அடிப்படையில் தங்களுக்கான இடம் எதுவும் தேடி இஸ்ரேல் நோக்கி நகன்ற எண்ணம் வரும். எனவே நான் திரும்ப சொல்றேன், இந்த இங்கே நம்ம தீண்டாமை சுவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுவரில் ஏகப்பட்ட சுவர் இருக்கும். நீங்க யூரோப்ல ஒழுங்கா படிக்காத இந்த ஈவே ராமசாமி கும்பல் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஒழுங்கா தெரியாது. யூரோப் முழுவதும் இந்த ஜூஸை ஒடுக்கிறது இல்லையா, அதுக்கு தனி கதையே இருக்கு, நீங்க தேடி படிச்சுக்கோங்க. இப்போ என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் இவங்களுக்கு ஒரு இடம் தேவை அப்படின்ற விஷயத்தை உருவாக்குது. இதன் வழியாக இவங்க தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க. அதன் வழியாக உலகம் முழுவதும் யூதர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழல் உருவாகுது. இவங்களுடைய முதலாவது பிளான் என்ன அப்படின்னா, இவங்க போய் என்ன பண்ணா, ஒட்டமான் சாம்ராஜ்யத்தை 1910களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பகுதிகள் இருக்குல்ல, இப்போ கூட இஸ்ரேல், அந்த பகுதியில் எங்களுக்கு நிலம் தாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்காக, யாருக்காக, இந்த யூத மக்களுக்காக கொடுங்கன்னு அவர் மறுத்துருவார். பின்னாடி பிரிட்டிஷ் தன் ஆதிக்கத்துக்கு கீழே இந்த பகுதியில் கொண்டதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்டையும் கேட்பாங்க, அவங்களும் மறுத்துருவாங்க. ஆனால் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பிரிட்டிஷ்க்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, போதுமான அளவுக்கு காசு தேவைப்படும், அதோட சேர்த்து மேன் பவர், இன்ஸ்டியூட் இதெல்லாம் தேவைப்படும். இந்த நேரத்தில் தான், இந்த வாய்ப்பை தான் இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரியாக பயன்படுத்தி, எங்களுக்கான நிலம், அது எதனால் நிலம் தேவைப்படுது, அந்த நிலத்துடைய வரலாறு என்ன, எங்களுடைய வரலாறு என்ன, எங்களுடைய பூர்வீகம் என்ன, நாங்கள் ஏன் இங்கே போக விரும்புகிறோம், இப்படியான விஷயங்களை ஃபுல்லாக முன் வைப்பாங்க. அப்போ அதை பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் ஏற்றுப்பாங்க. இப்போ தான் மதத்தை தாண்டி அந்த நிலத்துக்குள்ளே போகிறோம். அந்த நிலத்தின் படி பார்த்தா ஒட்டமான் சாம்ராஜ்யத்தில் சும்மா 1909 இந்த கோரிக்கை வைப்பாங்க, பிரிட்டிஷ்டையும் வைப்பாங்க. ஆனால் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சு 1914 ஆரம்பிச்சதுமே 17 பிரிட்டிஷ்க்கு ரொம்ப பெரிய தேவை இருந்ததுனால அந்த நேரத்தில் ஃபைனான்சியல் தேவையும் அதுக்கப்புறம் மேன் பவர் இந்த ரெண்டையும் வச்சு பிரிட்டிஷை நகர்த்தி தங்களுக்கான காரியங்களை சாதிப்பாங்க. அந்த நேரத்திலுமே பாலஸ்தீன், முக்கியமாக அரபு வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பிரிவினை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில், அதாவது யூதர்களுக்கு ஒரு இடத்தை இங்கே ஒதுக்க முடியாது, அப்படி ஒரு கோரிக்கை தேவையற்றது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்களே, அதோட வேர்ல்டு வார் முடியும். ஆனால் முடிஞ்சதுமே இவங்க யூஎன்ல நகர்த்தி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம், யூஎன் கொடுத்துருவான். இந்த ஒட்டுமொத்த மேப்பை என்ன பண்ணுவாங்கன்னா 55-45 அப்படி பிரிப்பானுங்க. இது ஐநாவுடைய யூதர்களுக்கான நிலத்தையும் அந்த போட்டு அரபுக்கான நிலத்தையும் பிரிக்கிறதுக்கான கொள்கை. அதுக்கான ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அதுக்கான ஓட்டெடுப்பு நடத்தப்படும். அந்த ஓட்டெடுப்பு நடத்தும் போது இந்த 55% இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஜூஸ் கட்டுப்பாடுக்கும், அதாவது யூதர்கள் கட்டுப்பாடுக்கும். மீதம் இருக்கக்கூடிய 45% பகுதிகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு, அதாவது அரபுகளுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு, அது மிக முக்கியமாக அது 44 மார்ச் அதில் ஒரே ஒரு பகுதி ஜெருசலம் இருக்கும். அந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் ஐநா தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஐநாவுக்கு ஏன் அதை கட்டுப்பாட்டை வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, ஜெருசலம் வந்து யூதர்களுக்கும் புனிதமான இடம், கிறிஸ்தவர்களுக்கும் புனிதமான இடம், இஸ்லாமுக்கும் புனிதமான இடம். எனவே அந்த இடத்துல இன்டர்நேஷனல் கவுன்சில் தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கான பிளானை அறிமுகப்படுத்துவாங்க. இப்பவும் பாலஸ்தீன மக்கள், அதாவது அரபு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் யூதர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்க. எடுத்துக்கிட்டு ஓட்டெடுப்பு போகும்போது இப்போதான் இந்தியா யாருக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னா, இந்தியா அந்த காலகட்டத்தில் 1948 யாருக்கு ஆதரவாக நிற்கும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்கும், அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கும். ஆனால் இந்த போட்டு ஏறக்குறைய ஐரோப்பிய நாடுகள் முழுவதும், அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும், இன்னும் போனால் ரஷ்யாவும் சேர்த்து, ஏன்னா ரஷ்யாவில் பெரும்பான்மையாக
யூதர்கள் அங்கே தான் இருப்பாங்க. போலண்டில் ஆரம்பிச்சு. எனவே ஐரோப்பிய தேசம் முழுவதும் அதுக்கப்புறம் அமெரிக்கா எல்லா பேருமே யூதர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. எனவே வாக்கெடுப்பில் அவங்க வெற்றி பெறுவாங்க. வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற போதுமே இந்த விஷயத்தை பாலஸ்தீன மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இஸ்ரேலுக்கான முதலாவது பிரகடனம் 1948 மே மாதம் 14 அறிவிப்பாங்க. அதாவது புதிய இஸ்ரேல் பிறந்தது, இது யூதர்களுக்கான மண்ணு சொல்லி அவங்க அறிவிப்பாங்க. ஏன் இந்த வாக்கெடுப்பில் நம்ம வெற்றி பெற்றோம் யாரு இவங்கள தனியாக வந்து அறிவிப்பாங்க. அடுத்த நாளே போர் தொடங்கும். யார் யாருக்கு போர் தொடங்கும் அப்படின்னா சிரியா, லெபனான், ஜோர்டான், ஈராக், அதுக்கப்புறம் ஈஜிப்ட், இவங்க எல்லா பேருமே அதோட சேர்த்து சவுதி அரேபியா எல்லாரும் உள்ள குதிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அரபு தேசங்கள் ஃபுல்லாக மிடில் ஈஸ்ட்ல குதிப்பாங்க. யாருக்கு எதிராக? இஸ்ரேல் ஒரே ஒரு நாட்டுக்கு எதிராக. அப்பதான் அது உருவாயிருக்கு. ஆனா ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதற்கான ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது இதுக்கான கட்டமைப்பு இருக்கு பாருங்க, 1990 உருவாகிருக்கு. அதாவது வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் சர்வதேச யூதர்களுக்கான அமைப்பை உருவாக்கி அதுல ஆர்மியை சேர்த்தே உருவாக்கிடுவாங்க. நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே ராணுவம் உருவாயிடும். இது ரொம்ப முக்கியம். இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கெங்க இருந்தாலும் இவங்க வெப்பன், அதாவது முக்கியமா ஆயுதங்கள் எங்கேருந்து வாங்க முடியும் தெரியும். அதற்கான போதுமான ஃபைனான்ஸ் இருக்கு, அதாவது போதுமான பொருளாதார பலமும் இந்த யூதர்களுக்கு இருக்கும். எனவே இந்த லேண்டில் அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. வார் ஸ்டார்ட் ஆன உடனே 1.5 லட்சம் பேர் உள்ள வந்துருவாங்க. 1.5 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களே ஓடி வந்துருவாங்க. இதுதான் எல்லா களமும் யூதர்கள் இருந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன பிரச்சனை சரி அதை அப்படியே போட்டுட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்துருவாங்க. அந்த விதமாக 30,000 பேர் இருந்தவங்க 1,30,000 ஆவாங்க. ஆனா இவங்க ஸ்டார்ட் பண்ணாயில இவங்க இத்தனை நாடு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்டார்ட் பண்ணாயில இந்த சவுதி அரேபியா கேமராங்க அன்னைக்கு அனுப்பி வச்சது 800 பேர் அனுப்பி வைப்பேன். எவ்வளோ பெரிய வார் நடந்துக்கிட்டு 800 பேர் என் நாட்டின் சார்பாக 800 பேர் அனுப்பி வைக்கிறேன். என்னைக்குமே சொகுசா வாழ்ற பேர் வழி. எனக்கு தெரிஞ்சு லெபனான் ஒரு 20,000, ஜோர்டான் ஒரு 10,000, அதுக்கப்புறம் ஈஜிப்ட் அவங்க ஒரு நல்ல எண்ணிக்கையில் கொடுப்பாங்க. மற்ற அரபு தேசங்களில் பெரிய அளவில் இதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள சியா சன்னி 2 பிரிவுக்கான மிகப்பெரிய சண்டை இருக்கு. ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆகாது, ஈரானுக்கும் ஜோர்டானுக்கும் ஆகாது, லெபனானுக்கும் ஜோர்டானுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. எனவே சியா சன்னி பிரிவின் பிரச்சனையாகும். இவங்க பெரிய அளவில் அந்த வாரில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இத்தனை நாடுகளை இஸ்ரேல் வெற்றி கொண்டது. முதலாவது இஸ்ரேலுக்கு பலம் என்ன அப்படின்னா ஒரே நாள் 20,000 துப்பாக்கியை வாங்குவாங்க. எப்படி? வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து அதை வாங்குறதுக்கு பிரான்ஸை அடிப்படை வைப்பாங்க. ஏன்னா இவங்க காசு இருக்கும். எனவே இவங்க வாங்கி அந்த போரை எதிர்கொள்றதுக்கு தயார். ஆனால் இவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை இவங்களுக்குள்ளே சண்டை, போரை எதிர்கொள்றதுக்கு போதுமான புத்திசாலித்தனம் இல்லை. அதுக்கு போதுமான அளவுக்கு இவங்க வாங்குற வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து வெப்பன்ஸை வாங்குறதுக்கு இவங்கள்ட்ட ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. எனவே நாடு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளே இவங்க வார சந்திப்பாங்க, அதில் வெற்றியும் பெறுவாங்க. 10 மாதம் இந்த வார் நடக்கும். இந்த 10 மாதம் நடக்கக்கூடிய இந்த நீடிச்ச சண்டையில் இறுதியாக வெற்றி பெறுவானுங்க. வெற்றி பெற்று இந்த இஸ்ரேல் ஒரு பகுதி இல்லையா அந்த இடத்துல வலுவா உட்கார்ந்தது மட்டும் கிடையாது, பாலஸ்தீனம் பெரிய லெவலில் பின்னடைவை சந்திக்கும். இது முதலாவது. இதோட சேர்த்து அவங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ப இஸ்ரேல் பிறந்துருச்சு. பிறந்ததுமே ஏறக்குறைய அந்த பகுதியிலிருந்து சுமார் இஸ்லாமை சேர்ந்த 10 லட்சம் மக்களை இடம்பெயர செய்வாங்க ஃபோர்ஸ் பண்ணி. அதாவது வலுக்கட்டாயமாக பாலஸ்தீனம் பக்கட்டும் காசா பக்கட்டும் வெஸ்ட் பேங்க் பக்கட்டும் நகட்டுவாங்க. 2 பக்கம் நகர்த்திட்டு இஸ்ரேல் தன்னை முழுமையாக யூதர்களுக்கான நாடாக அறிவிக்கும். இது நடந்தது 1948 நடந்த போரோட முடிவில். பின்னாடி அப்பப்போ சண்டை போட்டாலுமே கூட அந்த மக்கள், அது பாலஸ்தீன மக்களுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இது என்னோட மண்ணாவே வளர்ந்தவன், நீ வெளியிருந்து வந்து இது என்னோட மண்ணு சொல்லி ஆக்கிரமிச்சவன். இதுதான் அவங்க அடிக்கடி சொல்ற முக்கியமான விஷயம். அவங்க சொல்றதுல வாஸ்தவமான நியாயமான காரணம் இருக்கு. ஆனால் அதை மறுக்கும் விதமாக யூதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எங்களுக்கு வரலாற்று ரீதியாக காரணங்கள் தூக்கிட்டு வருவாங்க. எனவே இவங்க 2 பேருக்கும் எங்கே அதிகப்படியான சிக்கலான விஷயம் இருக்குன்னா வரலாறு, அதுக்கப்புறம் நிலம். நிலம் பிறப்பால் இவங்க உரிமை கொண்டாடுறதும் வரலாற்றோட நாங்கள் உரிமை கொண்டாடுறதுன்னு 2 பேருமே சிக்கலை அதி தீவிரம் மாற்றுவாங்க. கூட ஒரு செகண்ட் வார் நடக்கும், அது பெருசாக இருக்காது. 1967 நடக்கக்கூடிய 3வது இந்த இஸ்ரேல் அரபு தேசத்துக்கான வார் இருக்குல்ல, இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை தீர்மானிக்குது. அது என்ன அப்படின்னா 1967 ஈஜிப்ட், ஜோர்டான், அதுக்கப்புறம் பாலஸ்தீன், சிரியா இந்த எல்லா நாடுகளும் ஒன்று கூடி அதோட சேர்த்து மற்ற நாடுகளும் பாகிஸ்தான்லேருந்து எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய வாரம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படி ஆரம்பிக்க போகிறான்னு தெரியும் போது அப்போ ஒரு சில பத்திரிகைகள், அதாவது பெரும்பாலான யூத பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நாட்டிலும் சரி பிற இடங்களையும் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா யூதர்களுடைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அதாவது வீரர்கள், அவங்க எல்லாமே வெக்கேஷன் போயிட்டாங்க, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, அவங்க எல்லாம் போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், இன்னும் ட்ரைனிங் வேறு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு கவலை தெரிவிக்கும் விதமாக அவங்க எழுதி தள்ளுவாங்க. இது ஒரு வாரமாக எழுதுவாங்கல்ல, இவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த போரத்தோட வெற்றின்ற மமதியோடு இருப்பாங்க பாருங்க. ஒரு நாள் காலங்காத்தால் திடீர்னு ஒரு 250 விமானம் தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. யாரு இவங்க? யார்? இஸ்ரேல். கிளம்பி முதல் செஞ்ச வேலை என்ன அப்படின்னா எந்த இடத்துலையும் விமானம் இருக்கக்கூடாது. யாருக்கு? இந்த சுற்றி இருக்க எவன்ட்டையும் விமானம் இருக்கக்கூடாது. விமானம் பறக்கணும் ஓடுதலம் தேவை. அந்த எல்லா ஓடுதலத்தையும் கூட்டு போட்டுருவாங்க.
இருக்கக்கூடிய 300 விமானம் வச்சிருவாங்க ஈஜிப்ட், எல்லா விமானத்தையும் காலி பண்ணிடுவாங்க, ஜோர்டான் விமானத்தையும் காலி பண்ணிடுவாங்க. எனவே விமானப்படை இருக்கக்கூடாதுன்றதுலாம் தீவிரமா இருப்பாங்க. ஏன்னா இவங்க சின்ன லேண்ட்ல இருப்பானுங்க, எல்லா பேரும் சேர்ந்தாங்கன்னா கும்முன்னு கும்மிடுவான்னு தெரியும். எனவே இவங்க அட்வான்ஸா யோசிச்சு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு எல்லா இடங்களும் குண்டு போட்டு முடிச்சுட்டு வந்துருவானுங்க. 6 நாள்ல இந்த முறை பலமான கூட்டணியாக இருப்பாங்க. ஆனா என்ன, கொஞ்சம் முந்திக்கிட்டு இஸ்ரேல் வேலை பார்த்ததுனால அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தவே முடியாது. எனவே அப்பவே அவங்க ஏற்கனவே வெற்றியை நோக்கி நகர்ந்துருவாங்க. 6 நாள்ல இந்த எல்லா நாடுகளும் தோல்வி அடைஞ்சு கொடூரமான ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் இருக்கு இல்லையா, ஈஜிப்டோட இந்த பகுதி முழுமையாக இஸ்ரேல் கை போயிடும். அந்த பகுதி லெபனானுடைய பெரும்பகுதி இவங்க கைக்கு வந்துடும், சிரியாவும் வந்துடும் பெரும்பகுதி. அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கைகள் வர வேண்டியதாயிரும். எனவே ஈஜிப்டோட பெரும்பகுதி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, சினாய் நினைக்கிறேன், சினாய் பென்சுலா, அதை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. அந்த பகுதி மிச்சத்தை கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பாலஸ்தீன் சொல்லக்கூடிய காசா அண்ட் வெஸ்ட் பேங்க், இது ரெண்டு முழு கட்டுப்பாடு கொடுத்துருவாங்க. யாரு, இஸ்ரேல். அதாவது இந்த லேண்டு தான் அரபுக்கான, அதாவது இஸ்லாமியர்களுக்கான லேண்ட் கொடுத்தாங்க. இந்த லேண்ட்ல பின்னாடி யாருமே தலையெடுக்க முடியாத அளவுக்கு இது முழு கட்டுப்பாட்டில் யார் கொண்டு வருவா அப்படின்னா இஸ்ரேல். அது காரணமே 1967 நடந்த ஒரு முக்கியமான போர்ல எல்லா நாடுகளும் தோல்வியை தெரிவிச்சு இஸ்ரேல் தன்னை முழுமையாக ஒரு வலுவான நாடாக பிரகடனம் செய்யறதுக்கு முக்கியமான காரணம். இந்த இடத்துல பாலஸ்தீனம் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். இப்ப நடக்கூடிய பிரச்சனை வரைக்குமே கூட இதுதான் தொடக்கம். வரலாறு, அதுக்கப்புறம் பவர், அதுக்கு பின்னாடி கூடிய மதம், அதுக்கப்புறம் நகர்ந்தது எப்படி, இப்போ நகர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உள்ளூர் மக்களுடைய, பாலஸ்தீன மக்களுடைய உணர்வு என்ன, இங்கே இருக்கக்கூடிய யூதர்களுடைய உணர்வு என்ன, அது எப்படி சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சமாளிக்குது, தன்னை எதிர்க்கூடிய எல்லா போர்களையும் சமாளித்து முழுமையாக போருக்கு எப்போதும் தயார் இருக்கக்கூடிய நாடாக இஸ்ரேல் எப்படி மாறுது, இது எல்லாம் பார்த்தா தான் நமக்கு சரியான வரலாறு தெரியும். இந்த எந்த வரலாறும் தெரியாமல், சியா சனினா என்ன வித்தியாசமே தெரியாமல், நம்ம ஊரில் ஒருத்தன் ஹிஸ்புல்லா தலைவர் இறந்து போயிட்டாரு, அது போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு, வீரன் இறந்தான், உனக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா சொல்லு. மதத்தின் காரணமாக இங்கே உட்காந்து ஏதாவது குரல் கொடுக்கூடாது. அதே மாதிரி காசா மீதோ இல்லை பாலஸ்தீன் மீதோ ஒரு குண்டு போடும்போது, ஹமாஸ்க்கு எதிராக போடும்போது நிச்சயமா ஆதரிக்க முடியும். ஆனால் லெபனானில் கூட ஹிஸ்புல்லா தலைவர்களை காலி பண்ணும்போது அப்பவும் ஆதரிக்க முடியும், தப்பே கிடையாது. ஆனால் எதை உலக நாடுகள் ஆதரிக்க தயாராக இல்லை இப்போ வரைக்கும். இஸ்ரேல்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அது லெபனானுடைய பார்டரை தாண்டி அங்கே 20 நகரங்களை காலி பண்ணி அங்கே மக்கள் எல்லாம் கிளம்புங்க, நாங்கள் ரைடு வர சொல்றாங்க இல்லையா, இதை தான் எந்த நாடுகளும் ஏற்றுக்க தயாராக, முக்கியமாக சர்வதேச எல்லையை மதிக்கக்கூடிய எந்த நாடுமே இந்த விஷயத்தில் உடன்பட தயாராக இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறது இஸ்ரேல். அதாவது ஹமாஸை முடிச்சாச்சு, ஹிஸ்புல்லாவுடைய எல்லா தலைவரும் முழுமையாக காலி பண்ணா ஓயிருது இல்லை அப்படின்னு தீவிரம் அடைகிறாங்க. அதுதான் ஈரானை முழுமையாக எழுப்பி விட்டுருக்கு. அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய லெபனான், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், லெபனானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள், சிரியாவில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள், இந்த பற்றி பாலஸ்தீன் காசாவோ வெஸ்ட் பேங்கோ எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஜோர்டானோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாத இயக்கங்களுக்குமே போதுமான அளவுக்கு ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து, நிதி கொடுக்கறதுலேருந்து, ஆயுதம் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் பண்ணுறது ஈரான். அது எல்லாத்தையும் தயார் நிலைமை ரெடி பண்ணி வச்சு தான் ஒருவேளை போர தொடங்கினா இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி இஸ்ரேலை முடிக்க முடியுன்றது ஈரானுடைய பலகால திட்டம். அந்த திட்டத்தை என்றைக்குமே நிறைவேற்ற விட மாட்டேன்னு 24 கங்கணம் கட்டி அழிகிறது இஸ்ரேல். எனவே இந்த வாரம் எந்த இடத்துல தொடங்கினாலும் சரி, எந்த இடத்துல முடிச்சாலும் சரி, ஆனால் இதுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா 3000 வருஷமா அந்த மேடு இருக்கு இல்லையா, எது ஜெருசலம்ன்ற மேடு இருக்கு இல்லையா, அந்த மேட்டோட குணமே அப்படிதான். இந்த ஒரே ஒரு மேடு மட்டும் எனக்கு தெரிஞ்சு பல கோடி உயிர்களை வாங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கும் அந்த மேடுக்கான சச்சரவு ஓஞ்சதே கிடையாது.